மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். யூஜிடிஆர்பிக்கு தனியாக, பிஜிடிஆர்பிக்கு தனியாக ஃபுல் காம்போ அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் மெட்டீரியல்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன், டெஸ்ட் பேட்ச் நான் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா வாரம் 3 டெஸ்ட்டு வைக்கிறோம். ஸோ அந்த 3 டெஸ்ட்டும் கொடுக்குற கொஸ்டின்ஸு வித் டீட்டெயில் சொல்யூஷன், அதுக்கு கொஸ்டின் கொடுத்த கையோட அதுக்கு கீயும் கொடுத்துட்றோம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிச்சயம் பெரிய தெம்பாக இருக்கும். எக்ஸாம் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த உணர்வை தானாக அது தரும். ஓகே, டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபுல் செட் மெட்டீரியல் இப்போ கரண்ட் சிலபஸ் படி ரெடியான எங்களோட ஃபுல் செட் மெட்டீரியல் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்குன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தயவுசெய்து ஒரே பேஜ் விடாமல் நல்லா படித்து வச்சுக்கோங்க, உங்களை அது காப்பாற்றும். ஓகே, இப்போ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் மெக்கானிக்ஸ் பாடத்துலேருந்து ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில கான்செப்ட்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த டாபிக் தான் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸில் நிறைய விஷயங்கள் நாங்கள் படிக்காமல் இருக்கோம் சார், தயவுசெய்து அது வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. எஸ், தெக்கட்ட கொடுத்தா எப்படி இருக்கும் மெக்கானிக்ஸ், அந்த அளவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சார் மெக்கானிக்ஸ் பிளேலிஸ்ட் மட்டும் எனக்கு அனுப்பி வைக்க முடியுமா, இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க. உங்களுக்கு மெக்கானிக்ஸ் வீடியோ பிளேலிஸ்ட்டு அனுப்பி விட்டுறேன். அதில் எத்தனை இருக்குதுன்னு போய் பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. அவ்வளவும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தனித்தனி நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது ஒரு நோட்டில் எழுதுறீங்கன்னா மெக்கானிக்ஸ் வீடியோவும் பார்த்து அதுலேயும் எழுதக்கூடாது. மெக்கானிக்ஸ்க்கு தனி நோட்டு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு தனி நோட்டு, இப்படி தனித்தனியாக எல்லா யூனிட்டுக்கும் போட்டிங்களா சார் வீடியோன்னா போட்டோம். நாங்கள் என்ன பிளேலிஸ்ட் அனுப்புகிறோமோ யூஜிடிஆர்பிக்குன்னு அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும், ஒன்று கூட விடக்கூடாது. சிலபஸில் உள்ளது தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். ஓகே, சரி. இப்போ மெக்கானிக்ஸ்லேருந்து முக்கியமான ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். A boat capable of moving in a still water with a speed of 5/2 mile per hour crosses a river half a mile broad, flowing with a velocity 3/2 mile per hour. Find time of crossing by shortest route. Minimum time of crossing. அப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிக்கணும். டைம் ஆஃப் கிராசிங்கும் கண்டுபிடிக்கணும், மினிமம் டைம் ஆஃப் கிராசிங்கும் கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு ரிவரை ஒரு போட்டை கடக்க ட்ரை பண்ணுது. இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லையா, இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கிட்டக்க டிஸ்டன்ஸ். ஆனால் இந்த போட்டு இந்த மாதிரி இந்த பாத்தில் போக முடியாது, ஏன்னா வாட்டரோட ஃப்ளோ இந்த பக்கம் இருக்குது. அப்போ போட்டை தள்ளும் இல்லையா, இந்த மாதிரி கிராஸாக தான் கொண்டு போய் விடும் இன்னொரு கரையில். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த போன டைம் ஆஃப் கிராசிங் கண்டுபிடிக்கணும், போகிறதுக்கு எடுத்துக்கிட்டு மினிமம் டைமை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவலாக போட்டு இப்படி தான் போய் ரீச் ஆகும், வேறு வழியே இல்லை. ரைட், சரிங்க. ஓகே, இப்போ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றது எழுதிக்கலாம். மெயினாக போட்டோட ஸ்பீடு விபி அப்படின்னு நான் நோட்டேட் பண்ணிக்கிறேன். போட்டோட ஸ்பீடு என்ன, 5/2 மைல் பெர் ஹவர். ஓகே, அடுத்தது ரிவரோட ஸ்பீடு விஆர் அப்படின்னு குறிச்சிக்கிறேன். 3/2 இதோ இருக்கு பாருங்கள், இதான் 3/2 மைல்ஸ் பெர் ஹவர். ரைட், அப்புறம் அந்த விட்டு கொடுத்துருக்காங்க, ரிவரோட விட்டு டி அப்படின்னு போட்டுக்கிறேன். டி ½ மைல். ஸோ இதெல்லாம் கிவனுங்க, சரிங்களா? கொஷின் நல்லா படித்து பாருங்கள். இது போட்டோட ஸ்பீடு, இது ரிவரோட ஸ்பீடு, இது அந்த ரிவரோட விட்டு எவ்வளோ ப்ராட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அகலம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்னென்னா நான் டைம் கண்டுபிடிக்கணும். கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் கண்டுபிடிக்கணும். மினிமம் டைம்னு ஒன்று இருக்குது, அதுவும் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் வேறு இல்லையா, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். விஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிவர்து, இது ரிசல்டன்ட் ஆர்இஎஸ் அப்படி போட்டுக்கிறேன். ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு √of விபி ஸ்கொயர் மைனஸ் விஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா புக்குன்னு ஒன்று போட்டிருக்கோம், வெறும் 1500 ருபீஸ்க்கு ஃபார்முலா புக் போட்டிருக்கோம். அதில் எல்லா ஃபார்முலாவும் எல்லா யூனிட்டுக்கும் இருக்கும். இதை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு எந்த நேரமும் ஆசை போட்டுகிட்டே இருங்க, ஃபார்முலா தெரியாமல் நிற்கக்கூடாது, சரிங்களா? இது வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபார்முலா புக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். சரி, இப்போ விபின்னா என்ன, இதோ இருக்கு பாருங்கள், 5/2 அந்த போட்டோட ஸ்பீட் இருக்குல்லையே, அதான் விபி. அப்போ விபி ஸ்கொயர், இப்போ 5/2 ஸ்கொயர் ரைட், மைனஸ் விஆர் ஸ்கொயர். விஆர் ரிவரோட ஸ்பீடு 3/2 ஸ்கொயர் ரைட்,
இப்போது நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா இது 25/4 ஆகிடும், இது 9/4 ஆகிடும் இல்லையா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா √16/4 ஆகிடும். இதை கட் பண்ணால் 4 வரும் ரூட்டுக்குள்ளே. அப்போ √4 வந்து 2. அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து 2 மைல்/h. சரி சார், இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி நீங்கள் ஏன் கண்டுபிடிச்சிங்க, ரிசல்டன்ட் ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த டைம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் கிராசிங் இதை நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? இதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா T = விட்னா ரிவரோட விட் இருக்கு இல்லையா, டிவைடட் பை ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ரைட்? அப்போ அந்த ரிவரோட அகலத்தை ரிசல்டன்ட் வெலாசிட்டியால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைம் ஆஃப் கிராசிங் தெரிஞ்சிடும். இதுதான் ஃபார்முலா. இதெல்லாமே நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இப்போ வித் எவ்வளோ, 1/2 மைல். ரிசல்டன்ட் வெலாசிட்டி எவ்வளோ, இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ரிசல்டன்ட் வெலாசிட்டி 2, ரைட்? அப்போ இதை எப்படி பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணால் 1/4 ஆகிடும் இல்லையா? இப்போது T = 1/4 ஹவர்ஸ். இதை நம்ம மினிட்ஸ்க்கு மாற்றணும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஆப்ஷன்ஸ் எல்லாமே மினிட்ஸில் இருக்குது. அப்போ நம்ம இதை ஹவர்ஸை மினிட்ஸாக மாற்றணும்னா இன்ட்டு 60 பண்ணிட்டோம்னா போதும். 1/4 இன்ட்டு 60 பண்ணோம்னா மினிட்ஸ் ஆகிடும். இன்னொரு 60 போட்டிங்கன்னா செகண்ட்ஸ் ஆகிடும், ரைட்? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கட் பண்ணலாம். இப்போ T = 60/4. இது கட் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 டேபிளில் கூட முதல்ல கட் பண்ணுங்கள். சின்னதாக டேபிள் யூஸ் பண்ணி கட் பண்ணி கரெக்டான ஆன்சர் போட்டணும். பெரிய டேபிள் ட்ரை பண்ணும்போது தப்பு பண்ணிட வாய்ப்பு இருக்குது இல்லையா? இல்லை சார் நான் பண்ணுவேன் அப்படின்னா பாருங்கள், 1 × 4 வந்து 4. இப்போ இங்கே ரிமைனிங் வந்து 2 வரும். இப்போ 5 × 4 வந்து 20. அப்போ 15. அப்போ T = 15 minutes. அப்போது டைம் ஆஃப் கிராசிங் வந்து 15 மினிட்ஸுங்க. அப்போ டைம் ஆஃப் கிராசிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி தேவைங்க. அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுங்க, இதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ரிவர் ப்ராப்ளமுக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி ரொம்ப மஸ்ட். போட்டு ரிவரு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, மினிமம் டைம் ஆஃப் கிராசிங் வேணும். மினிமம் டைம் ஆஃப் கிராசிங் வேணும்னா எப்பயுமே மினிமம் டைம் ஆஃப் கிராசிங் மினிமம் T மினிமம் அப்படின்னு போட்டுங்க. T மின் அப்படின்னு போட்டு வித் டிவைடட் பை போட் ஸ்பீடு. போட்டோட ஸ்பீடு என்னவோ அதை நம்ம போட்டுருக்கோம். இப்போ வித்து எவ்வளோ, ரிவரோட வித்து 1/2. போட்டோட ஸ்பீடு எவ்வளோ, போட்டோட ஸ்பீடு 5/2, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 கட் பண்ணிக்கலாம். 1/5, ரைட்? இது வந்து ஹவர்ஸு. இன்ட்டு 60 பண்ணிட்டோம்னா மினிட்ஸ் ஆகிடும். அப்போ 1/5 இன்ட்டு 60 மினிட்ஸ். இதை கட் பண்ணோம்னா 12 இல்லையா? அப்போது 12 மினிட்ஸ். அப்போ அதை ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற மினிமம் டைம் இது. இப்போ 15 டைம் வந்து கிராசிங் டைமு 15, மினிமம் கிராசிங் டைமு 12. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது பார்க்கணும். ஆப்ஷன் சி பாருங்கள்,
கிராசிங் டைமு மினிமம் கிராசிங் டைமு 15 and 12 minutes, ரைட். ஆப்ஷன் சி. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். A boat can travel at 4 meter per second in still water. The river is 80 meter wide. ரிவரோட அகலம் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ளோஸ் அட் 3 meter per second. ரிவரோட ஸ்பீடு. வாட் இஸ் த மினிமம் டைம் நீடட் டு கிராஸ் த ரிவர்? மினிமம் டைம் கேட்குறாங்க. இப்போ சேம் அதே ப்ராப்ளம் தான். டி மினிமம் கேட்குறாங்க. நான் இப்போ தான் சொன்னேன், ரிவரோட விட்த்து டிவைடட் பை போட்டோட ஸ்பீடு. விட்த்து எவ்வளோ? 80. இதை பாருங்கள், ரிவரோட விட்த்து 80. போட்டோட ஸ்பீடு எவ்வளோ? 4 meter per second. 4. இப்போ இதை கட் பண்ணோம்னா 20 seconds, ரைட். ஏன் சார் இது ஹவர்ஸ் போடல? இங்கே இந்த ப்ராப்ளமில் ஹவர்ஸ் போட்டேன். ஏன்னா இந்த இப்போ இது கட் பண்ணோடனே ஆன்சர் ஹவர்ஸ்னு சொன்னேன். ஏன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ஏன் ஹவர்ஸ்னு சொன்னேன்? இங்கே மட்டும் ஏன் நான் வந்து செகண்ட்னு திடீர்னு மாற்றுறேன்? நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கூடாதுல்ல, காரணம் சொல்லணும். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் சொல்கிறீங்க பார்க்கலாம். கரெக்டான ரீசன் சொல்லணும், கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரைட். அதுக்கு ரீசன் இங்கே தான் புதஞ்சிருக்கு, இதில் இருக்குது காரணம். இங்கே ஹவர் போடாமல் செகண்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்போ டி மினிமம் 20 seconds. இப்போ எந்த ஆப்ஷன் பாருங்கள், இதில் ஆப்ஷன் பி, ரைட். அவ்வளோதான் சார். இங்கே ஹவர்ஸ் போட்டு இன்ட்டு 60 பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலையே சார். கண்டுபிடிக்கிற அவசியம் இல்லை. இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ், இங்கே கொடுத்துருக்குற க்ளூஸில் இருக்கிற டேட்டாஸை பார்த்து நான் செகண்ட்ஸாக ஹவர்ஸாக சூஸ் பண்ணுறேன், ரைட். அடுத்தது பாருங்கள். A man seated in a train whose velocity is 80 km/h throws a ball perpendicular to the train with a velocity of 60 km/h. Find the velocity of the ball immediately after the throw. அதாவது ஒரு ட்ரெயின் வந்து செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கு. வெலாசிட்டி எவ்வளோன்னா 80 km/h. இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அப்படியே பர்பெண்டிகுலராக அந்த விண்டோ வையா இல்லையா, ட்ரெயினோட டைரெக்ஷனுக்கு அப்படியே பர்பெண்டிகுலராக ஒரு பாலை தூக்கி எறிகிறார். அந்த எரியிற ஸ்பீடு வந்து 60 km/h, பர்பெண்டிகுலராக எறிகிறார். இப்போ என்னென்னா, ட்ரெயினோட ஸ்பீடு இவ்வளோ, வந்து எரியப்பட்ட ஸ்பீடு இவ்வளோ. அப்போ அந்த பாலோட ஸ்பீடு இருக்குல்ல, வெலாசிட்டி ஆஃப் த பால் இமிடியேட்லி ஆஃப்டர் த த்ரோ, தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் அந்த பாலோட வெலாசிட்டி நமக்கு வேணும், ரைட். அந்த பாலோட வெலாசிட்டி வேறு ஒன்றும் இல்லை, ரிசல்டன்ட் வெலாசிட்டி. அதான் இப்போ ஃபஸ்ட்டு V1 வந்து ட்ரெயினோட ஸ்பீடு 80 km/h. அடுத்தது இன்னொரு பால் எரிஞ்ச ஸ்பீடு இருக்கு இல்லையா, அது வந்து V2ன்னு வச்சுக்கிறேன், 60 km/h, ரைட். இப்போது ரிசல்டன்ட் வெலாசிட்டி VR இருக்கு இல்லையா, இதுதான் வேணும், ரைட். இப்போ பர்பெண்டிகுலராக வந்து இருக்குது, இதுவும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர். அப்போ தீட்டா வந்து 90, ரைட். இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி நமக்கு வேணும், அதான் பந்தோட ஸ்பீடு. வெலாசிட்டி ஆஃப் பால் இருக்கு இல்லையா, அது ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சுது. வெலாசிட்டி ஆஃப் பால் is equal to resultant velocity equal to root of v1 square plus v2 square plus 2 times v1 v2 cos theta. theta 90னால cos 90 0 ஆகிடும், இந்த டேர்ம் ஃபுல்லாக கட் ஆகிடும். இப்போ ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர் அப்படின்னா இந்த 80 ஸ்கொயர் நான் எழுதிக்கிறேன், இது கட் பண்ணிவிட்டு இப்போ v1 ஸ்கொயர் ப்ளஸ் v2 ஸ்கொயர், இது 0 ஆகிடும், நான் அதை போடல. அடுத்தது ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர்னால் 80 ஸ்கொயர், இதோ பாருங்கள் 80, v2 ஸ்கொயர்னால் 60 ஸ்கொயர், 60 போட்டு ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 80 ஸ்கொயர் 6400, இது வந்து 3600, ரைட். ஸோ அதை ஆட் பண்ணோம்னா 0
0 0 10 ரைட். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 100. ஸோ பாலோட வெலாசிட்டி இருக்கு இல்லையா, ரிசல்டன்ட் வெலாசிட்டி இதான் km/h, ரைட். இது 6400 3600 ஆட் பண்ணால் 10,000 ரூட்டு 100, ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ, ரைட். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து மெக்கானிக்ஸ் வீடியோஸ் போட்டோம், அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக எழுதுனீங்கன்னா அடேங்கப்பா இவ்வளோ இருக்கா அப்படின்ற அளவுக்கு பிரமிப்பாக இருக்கும், அவ்வளோ வீடியோஸ் கொடுத்துட்டோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு வேகமாக, பாலை வேகமாக தூக்கி எறிகிறாங்க வெளியே, ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர். இப்படி போயிட்டுருக்கு ட்ரெயின், இந்த மாதிரி போயிட்டுருக்கு, பந்தை எடுத்து இப்படி வெளியே இப்படி எறிகிறாங்க. பந்தோட ஸ்பீடு வேணும், அதான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே ரெண்டுக்கும் ஆங்கிள் 90 இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிசல்டன்ட் வெலாசிட்டி இதை யூஸ் பண்ணிட்டோம். ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்க இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என் கேள்வி என்னென்னா, இந்த ப்ராப்ளம் வாங்க, இங்கே ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன், ஏன் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரிவர் போட்டோம் இல்லையா ஒரு ப்ராப்ளம், இப்போ இது போட்டோட வெலாசிட்டி, இது ரிவரோட வெலாசிட்டி. ரிசல்டன்ட் வெலாசிட்டிக்கு இந்த ஃபார்முலா ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்முலா மாதிரி இது இல்லை யூஸ் பண்ணியிருக்கணும் நான். √v1² + v2² இந்த மாதிரி √vb² + vr² தானே யூஸ் பண்ணியிருக்கணும். யூஸ் பண்ணியிருக்கணுமா கூடாதா, கூடாதுன்னா ஏன் கூடாது அப்படின்னு கிளியராக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு ரிப்ளை கொடுங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் எழுதி வச்சுட்டு அப்பப்போ ஆசை போட்டுகிட்டே இருங்க. இந்த மாடல் ப்ராப்ளம் நிறைய போட்டிருக்கோங்க. இந்த ஃபார்முலா புக்கு விட்டுறாதீங்க அவசியம். 1500 ருபீஸ்க்கு உங்கள் வீட்டுக்கே வந்துடும் புக்கு, பெரிய புக்கு, 10 யூனிட்டுக்கும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் அதில் ஃபார்முலாஸ் இருக்கும். படித்து அதை ஃபிங்கர் டிப்பில் ஆல்ரெடி உங்கள் கையிலே இருக்கணுங்க, எங்கே போனாலும் அந்த புக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ராப்ளம் போட போட இதுக்கு இந்த ஃபார்முலா இதுக்கு இந்த ஃபார்முலான்ற உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.